பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். இந்த வருடத்துடைய கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம்னா, இந்த வருடத்தில் கர்த்தர் நம்ம நடத்தின விதங்களெல்லாம் நம்ம நினைக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்க, இந்த வருடம் துவங்கும் போது எப்படி இருந்து முடிக்கும் போது நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாச்சு, போராட்டங்கள் உண்டாச்சு, நிந்தைகள். இந்த வருடத்தை கழிக்கும் போது, ஐயா இந்த வருடம் நான் இப்படி இருக்கிறையா, இந்த சூழ்நிலை இருக்கிறையான்னு சொல்லிட்டு வருத்தப்படுகிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்கு போகிறோம், கர்த்தரை தேடுகிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்யக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் பலன் அடைந்து தேவனுக்கு பிரியமாய் மாற வேண்டும், சாட்சிகளாக இருக்க வேண்டும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆமோஸ்ல நீங்கள் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்நாளிலே கர்த்தர் சொல்றாரு, அந்நாளிலே நான் என்ன பண்ண, விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் அந்த திறப்புகளை அடைப்பேன். ஏன் இன்றைக்கு விழுந்து போவதற்கான காரணம், உன்னை சுற்றிலும் ஒரு வீட்டை சுற்றிலும் மதில் இல்லாமல் போகுமானால் அந்த வீட்டுக்குள்ள யார் வேணாலும் உள்ள நுழைவாங்க. இந்த வீட்டுல எது வச்சாலும் இருக்க மாட்டேங்க. காரணம் என்னங்க, மதில் இல்லைங்க. ஒரு காம்பவுண்டு போட சொன்னா போடுறாரு பாருங்க, அந்த காம்பவுண்டு இல்லாம போனதுனால யார் வராங்க யார் போறாங்கன்னு கூட தெரிய மாட்டேதுங்க. எதனா போட்டா இங்க இருக்க மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா, மதில் இல்லாமல் போகுமானால் அந்த இடத்துல குறைவுகள் உண்டாகும். மதில் இல்லாமல் போகணும்னா அது பாழடைந்ததாய் மாறும். மதில் இருக்குமானால் ஒருவன் உள்ள வருவதற்கு பயப்படுவான். ஏன் தெரியுமா, அந்த காம்பவுண்டுக்குள்ள போனா அவங்க திட்டினாங்கன்னா, அந்த கேட்டுக்கிட்ட நிற்கும் போது எதனா சொல்லிட்டாங்கன்னா பாருங்க, அந்த மதில் இருக்கும் போது அதனுடைய காரியங்களை பாருங்க, பாதுகாப்பு உண்டாகும். ஆனால் மதிலட்டு கடக்கும் போது பாருங்க, அது விழுந்த நிலைமை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த மதில் இல்லாமல் போனவர்களாய் மாறிவிட்டார்கள். அது சொல்றாரு, அந்நாளிலே நான் விழுந்து போன தாவீதின் கூடாரம். இந்த தாவீதின் கூடாரம் விழுவதற்கு மதில் இல்லை. இந்த மதிலை கவனிங்க, இந்த திறப்பை நான் அடைக்க போகிறேன். இந்த மதில் என்பது இந்த திறப்பு. இந்த திறப்பை நான் அடைச்சிட்டேன்னு சொன்னா உள்ள இருக்குது என்ன தெரியுமா, விழுந்ததை நான் திரும்ப நிலைநிற்க பண்ணுவேன், அதை நான் சீர்படுத்துவேன், அதை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். அதை புதிதாக நான் மாற்றுவேன், அங்க ஒன்றை உருவாக்க முடியும் என்று சொல்கிறான். அப்ப பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னு சொன்னா, உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு இப்படி மதில் எழுந்தது போல காணப்படுதா? திறப்புகள் அடைக்கப்படாம எங்க வீட்டுக்குள்ள இத்தனை சேதங்கள் வந்தது, ஏதோ ஆவிகள் எங்களை பின்தொடர்கிறது, எங்க வீட்டுக்குள்ள கடன் உள்ள வந்து விட்டது, எங்க வாழ்க்கையில ஒரு கண்ணீர் வந்து விட்டது, நாங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்று யோசிக்கிறாயா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று சொல்றாரு, நான் விழுந்து போன உன்னை இன்னைக்கு திரும்ப எழுப்பிக்க போறேன். அதுக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா, அதை சுற்றிலும் நான் என்ன பண்ண போறேன், அக்கினி மதிலா வர போற ஒரு தேவன், திறப்புகளை அடைக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். இந்த திறப்புகள் இல்லாமல் போகும் என்று சொன்னால் அந்த இடத்தை சாத்தான் முற்புகருவான், அவன் அதை ஒன்றுமில்லாமல் மாற்றுவான். வேதத்துல நீங்கள் பார்க்கும்போது யோபை குறித்து பாருங்க, யோபை குறித்து சாட்சியாய் பேசுகிறார். எப்போது சாட்சியா, அந்த திறப்புகள் அடைக்கப்பட்டு இருக்குமானால், அந்த வேலி அடைக்கப்பட்டு இருக்குமா, அந்த மனிதனுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய சாட்சி போயிடுச்சு. சாட்சி இல்ல. ஒரு நாள் இந்த மனுஷன் எப்படி இருப்பாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கான், வேற மாதிரி மாறிட்டாங்க. ஒரு நாள் இந்த மனுஷன் அவ்வளவு பரிசுத்தமான இருப்பான், இப்ப பாருங்க ஒரு குடிகாரனா மாறிட்டாருங்க. காரணம் என்ன தெரியுமா, திறப்புகள் அடைக்கப்படாமல் இருக்குமானால் உன்னை விழத்தள்ளிடுவான், நீ விழுந்து கிடப்ப. ஒரு நாள் பக்தி உள்ளவனாகிய நீ பக்தி அற்றவனாய் ஆயிடுவாய். ஏன் இந்த பக்தி இல்லாமல் போச்சு, ஏன் இந்த பக்தி இல்லாத? ஒரு நாள் உன்னை குறித்து சொல்றாங்க, அவங்க ஒரு பரிசுத்த பாட்டி, ஐயோ இன்னைக்கு போய் கேளுங்க அவங்க எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா அப்படி மாறின? உன் திறப்புகள் அடைக்கப்படாமல் போகுமானா உள்ளே அவன் உள்ளே நுழைவான், நுழைந்து போவான், உன் சாட்சிகளை கெடுப்பான், உன்னை வேதனைப்படுத்துவான், உன்னை துக்கப்படுத்துவான். இன்னைக்கு அதை எழுப்புற ஒரு தேவன் இருக்கிறார், அதை அடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் இன்னைக்கு அதை அடைக்க போகிறேன், உனக்கு நான் உதவி செய்ய போகிறேன் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். இந்த வருடத்துடைய கடைசியில் இருக்கிற நீ அன்றைய சமூகத்தை நாடு, தேவனை தேடு. ஆண்டவரே விழுந்து போய் கிடக்கிறம்பா, ஆவிக்குரிய நிலைமையில குடும்பங்களை நடத்துவர் நீங்க விழுந்து போய் கிடக்கிறம்பா, என் பிள்ளைகளை வளர்க்க முடியாம, அப்பா என் குடும்பம் சாட்சி இல்லாம இருக்குப்பா, விழுந்து போய் கிடக்கிறியா? அந்த திறப்புகளை அடைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் அடைப்பார், உன் குடும்பத்தை மாற்றுவார், உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அன்னைக்கு யோபை குறித்து சாட்சியாய் சொன்னார் பாருங்க,
அங்க வந்துட்டான், சாத்தா வந்து நின்ட்டான். எங்கிருந்து வர? என் தாசனாகி யோபின் மேல கவனம் வைத்தாயோ? ஆமா, கவனம் வச்சேன். அவன் விதாவா தேடுறான். நீ அவனை சுற்றிலும் ஒரு வேலி அடைக்கவில்லையோ? என்ன இருக்குதா? வேலி. இந்த வேலி இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம். வேலி இருக்கிறதுனால ஆடு மாடுகள் ஒட்டகத்தோடு இருக்கிறார், பிள்ளைகளோடு வாழுகிறார், ஒரு சாட்சியுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறார். இந்த மனிதனுடைய அந்த வேலியை எடுத்த பிறகு அவன் உள்ள புகுந்தான், ஆடு மாடுகள் எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. கவனிங்க, பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. ஒரு மனிதன் சுகமாய் பலமாய் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள். பார்த்தீங்களா? திறப்பு ஒரு மனிதனுக்கு அடைக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் நிற்கிற மனிதனை விழ பண்ணிடுவான். இன்னைக்கு விழுந்து கிடக்கிற நிலைமையா? ஏன் இப்படி நடக்குது? இவனால தான் நான் அப்படி இருக்கிறேன், இவனால தான் நான் அப்படி இருக்கிறேன், இவனை கட்டின்னு வந்ததுல தான் என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, இவளை கட்டினால தான் என் வாழ்க்கை போயிடுச்சு. இப்படி சொல்லாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உன் திறப்பு அடைக்கப்படாதனால பிரச்சனை உள்ள வந்திருக்குது. என் பிள்ளையினால் தான் நாங்க இவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம் சொல்லாத. உன் திறப்பு அடைக்கப்படாதனால தான் இந்த பிரச்சனையை வந்திருக்கு. இன்னைக்கு திறப்பை அடைக்கக்கூடிய ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் எழுப்புவேன்றார். நான் எழுப்புவேன், திரும்பவும் நான் எழுப்புவேன், நான் எழுப்புவேன். இந்த வருடத்துல நீ விழுந்து கிடக்கிற உன்னை எழுப்பி புதிய வருடத்துல உன்னை சாட்சி அனுத்துற ஒரு தேவன் இருக்கா தெரியுமா? அவர் உன்னை நடத்துவா. வருத்தப்படாத, கலங்காத. தேவன் உனக்கு உதவி செய்வா. உன் தேவையை சந்திக்கிற தெய்வம், உனக்கு நன்மை செய்கிற தேவன், உனக்கு உதவி செய்கிற தேவன் அவர் காத்து நிற்கிறார். அவர் நிச்சயமா உதவி செய்வார். கவனிங்க, திறப்புகளை அடைத்து அவர் உள்ளே அதை சீர்படுத்துவாராம். அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சரி பண்ணி அவர் என்ன பண்ணுவாரா? அடைத்த உடனே வெளியில திரும்ப போகாதபடிக்கு, திரும்ப செய்யாதபடிக்கு அதை அடைக்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடைப்பு இல்லாம இருக்கிற அன்னைக்கு அடைக்கிற ஒரு தேவன் சொல்றாரு, உன்னை நான் சீர்படுத்துவேன்னு சொல்றாரு. விழுந்து கிடக்கிற உன்னை திரும்பவும் தூக்கி நிறுத்த கர்த்தர் உன்னை சீர்படுத்துவார். நான் திரும்பவும் அதை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆள் அடையாளம் இல்லாம போயிட்டியா? நீ நின்ன இடம் இல்லாம போயிடுச்சா? உன்னை ஸ்தாபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உனக்குள்ள ஒரு உருவாக்கத்தை வைத்து இருக்கிறார். அந்த உருவாக்கம் உனக்கு உயர்த்திடும். அந்த உருவாக்கம் உனக்கு உயர்ந்த சார்ந்த கொடுக்கும். உன் திறப்புகளை அடைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். இந்த திறப்புகளை அடைக்கக்கூடிய தேவன் பக்கமா நீ திரும்பி, ஆண்டவரே என் திறப்புகளை அடையும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லிட்டு யோபினுடைய வாழ்க்கையில எடுக்கப்பட்ட அந்த வேலி அந்த வீட்டுக்குள்ள உள்ள நுழைந்து அவளை எல்லாரையும் மாத்திட்டான். கூட இருக்க மனைவியும் சொல்றாங்க தேவனை தூசி. ஒரு நாள் எப்படி இருந்தாங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தின ஒரு மகள் இப்போது தேவனை தூசிக்கக்கூடிய ஒரு மகளாய் மாறிட்டான். காரணம் என்ன தெரியுமா? திறப்புகள் அடைக்கப்படாமல் போகும் என்று சொன்னால் உன் வீட்டில் இருக்க மனைவி உனக்கு உபத்திரம் கொடுக்கிறவளாய் மாறிடுவா. வீட்டில் இருக்க கணவன் உபத்திரம் கொடுக்குறோமா? என் தெரியுமா? உள்ள நுழைவாங்க. யாரெல்லாம் தொட முடியுமா தொடுவான், யாரெல்லாம் வேதனைப்படுத்தணுமா வேதனைப்படுத்துவான். வேதனைப்படுத்தாதபடிக்கு உன் தேவன் உன்னை நடத்த வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு அவருக்கு பிரியமாய் நீ மாறு. ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வேதனைகள், ஏன் இப்படி திறப்புகள் அடைக்கப்படாமல் போவதற்கான காரணம், ஏன் நீ விழுந்து போவதுக்கான காரணம் யோசிச்சு பார்த்திருக்கியா? ஒரு நாளும் யோசிக்க மாட்டேன். கூட இருக்கிறவங்க குறை சொல்லினே இருக்கிறவங்க வேலை. நான் சரியில்லாம போயிட்டேன், நான் சரியில்லாம நடந்துட்டேன், அதனால்தான் என் வாழ்க்கை மாற்றுன்னு சொல்லிட்டு உணரக்கூடியவர்கள் இல்லை. தன் தவறுகளை உணரக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை. தன் தவறுகளை வேறொருவன் மேல போட்டு வேறொரு கிட்ட என்ன குறை சொல்லி உன்னாலதான் நான் இப்படி கிடக்கிறேன், உன்னாலதான் நான் இப்படி வாழறேன் என்று சொல்லுறமே கண்டி. கவனிங்க, என் பிரச்சனை இப்படி மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ணல, தேவனிடத்துல நான் இப்படி நடந்து கொண்டதுனால தான் சொல்லிட்டு தன்னை தாழ்த்துவது இல்லை. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த திறப்புகள் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 நாளாகமம் 15 வாசிங்க. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். அல்லேலூயா. ஏன் அடி விழுந்து தெரியுமா? ஏன் விழுந்து போறதுக்கான காரணம் தெரியுமா? விழுந்து போறதுக்கான ஒரு காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் அழகா சொல்லிட்டு பாருங்க, முதலில் நாம் சுமக்க வேண்டியதை சுமக்காமல் போய்விட்டோம். எதை சுமக்கணுங்க? எதை சுமக்க எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கங்க? இந்த வேதத்தை சுமக்க வேண்டிய நான், வேத வசனங்களை எனக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டிய நான் முதலில் செய்ய வேண்டியதை நான் செய்யாமல் போய்விட்டேன். அன்றைக்கு பாருங்க, ஆசாரிகளை நீங்க பார்க்கணும். லேவி கோத்திரத்தார எதுக்கு என்று ஆண்டவர் பிரித்தெடுத்தான்னு சொன்னா தனக்கென்று பிரித்தெடுத்தார். அவளுக்கு எந்த சொத்தம் கிடையாது, அவளுக்கு எல்லாமே தேவனை சார்ந்த ஒரு விஷயங்கள் தான்.
ஆனால் சுமக்க வேண்டியவர்கள் சுமப்பதில்லை, சுமக்க மாட்டாங்க, சுமக்காம விட்டுட்டாங்க. இந்த சுமக்காததுனால கவனிச்சிங்களா, அங்க என்ன நடந்ததுன்னா அவர்கள் நியாயத்தின்படி நடக்காமல் போய்விட்டார்கள். அவள் நியாயத்தின்படி நடக்காமல் போவதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னா அவள் அடி வாங்கக்கூடியவளா இருக்காங்க. இப்ப பாருங்க, கவனிங்க, ஒரு நாள் இதை சுமந்து கொண்டு போகும்போது கவனிங்க, சுமந்து போறாங்க, ஆசாரிகள் சுமந்து கொண்டு அப்படி போகும்போது யோர்தான் கரை புரண்டு வருகிற யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறதாய் மாறி பின்னிட்டு திரும்பிச்சு. உடனே பாருங்க, அப்படி கரை புரண்டு வந்தது. இந்த சுமக்க வேண்டியதை சுமந்தவன் அங்க போய் நிற்கும் போது வழி உண்டானது, வழி கிடைத்தது. அநேகர் கடந்து போவதற்கான ஒரு வழியா மாறிச்சு. உன் குடும்பம் இன்னைக்கு இப்படி மாறுறது காரணம் தெரியுமா? சுமக்க வேண்டியது நீ சுமக்காம போயிட்டாய். சுமக்காம போனதுனாலதான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில இந்த திறப்புகள் அடைக்கப்படாமல் உன் வாழ்க்கை இடிந்த நிலைமைக்கு, விழுந்து போன நிலைமை காணப்பட்டு காரணம் இன்னைக்கு நீ சுமக்க வேண்டியது சும. கவனிங்க, இந்த ஆசாரிகள் சுமக்க வேண்டியதை சுமக்காமல் பாருங்க போயிடுச்சு. பெட்டி பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. இந்த பெட்டி பிடிக்கப்பட்டு போன ஒரு பெட்டி இப்ப எங்க போயிடுச்சு தெரியுமா? பிலிஸ்திய தேசத்துக்கு. அங்க போயிட்டு வந்தோடனையும் அங்க இருந்து ஒரு புதிதாய் மாட்டு வண்டியில வைத்து சுமந்து கொண்டு வராங்க. இப்ப இந்த சுமந்து கொண்டு வருகிற காரியங்களை பாருங்க, பார்த்துட்டு இவங்க கம்முனுக்காங்க. அது விழுதே என்று ஒருத்தன் தொட்டான் பாருங்க, அவன் அடிபட்டு செத்தான். அவன் செத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இறந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சுமக்க வேண்டிய நீ சுமக்காம போனதுனால்தான். சுமக்க வேண்டிய ஆசாரிகள் அன்றைக்கு சுமந்து இருப்பார்கள் சொன்னா அவன் செத்து போயிருப்பானா? அவன் உயிர் உள்ளவனா இருப்பான். இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள அநேக காரியங்கள் மரித்து போயிருக்கு. ஆசீர்வாதம் மரித்து போன மாதிரி இருக்கா? இன்னைக்கு வேலை ஸ்தலங்களை நான் சம்பாதித்தாங்க, நிறைய வந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன். குறைவு ஏற்படுச்சா? மரித்து போன நிலைமையாச்சா? காரணம் என்ன? ஒரு நாள் என் சரீரம் நல்லா சுகமாச்சு, இன்னைக்கு சுகமா போச்சா? மரித்து போறதுக்கு என்ன காரணம்? சுமக்க வேண்டிய நீ சுமக்காம போய்விட்டாய். வேதத்தை படிக்க உனக்கு நேரம் இல்லை, வேதத்தை சுமக்க உனக்கு நேரம் இல்லை. எதையோ சுமக்கிற, அவங்க எதை பேசுனாங்க, இவங்க எதை பேசுனாங்க, இதை பண்ணாங்க, அவங்க அதை சொல்லிக்காங்க, இந்த காரியத்தை அங்க செய்யணும், எல்லாம் ஞாபகத்துல வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டு போகிறாயே. இந்த வேத புஸ்தகங்களை காலையில முதலாவது நீ சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ வேதத்தை சுமந்தா என்று சொன்னால் உனக்கு ஆண்டவர் வேலையை வைத்திருக்கிறார். திறப்புகளை அடைக்கிற ஒரு தேவன், உன்னை எழும்ப பண்ணுகிற தேவன், உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. உன் தேவையை சந்திக்கிற ஒரு தெய்வம். கவனிங்க, அடுத்து சொல்ல பாருங்க, நாம் தேவனுடைய கவனிங்க கர்த்தருடைய நியாயத்தை செய்யாமல் போய்விட்டோம். சுமக்கத்தை சுமந்தா நீ நியாயம் செய்யணும் ஆயிடுவேன். நியாயம் செய்ய முடியும், நியாயமாய் நடக்க முடியும். சுமக்காம போனதுனால அநியாயம் செய்யற மக்களை பார்த்து அவர்களை போல நீ நடக்க ஆரம்பிக்கிறாய். திறப்பு இப்போ இல்லாம போறதுக்கு காரணம் தெரியுமா? நீ தான் பண்ணி வச்சிருக்க, அதனாலதான் விழுந்து கிடைக்கிற. நீ இன்னைக்கு உன் திறப்புகள் அடிக்கப்பட்டு நீ எழும்பணுமா? சுமக்க வேண்டியதை சுமந்து நியாயத்தின்படி நடந்து பாரு. உன்னை அடி வாங்க விடுகிற தேவன் இல்ல, வச்சுங்களா, உனக்கு உதவி செய்கிற தேவனாய் கூட இருப்பார். உன்னை அடிக்க வரணுன்றவங்க ஒன்னு இல்லாம போக வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உனக்கு அவர் உதவி செய்வார். இன்னைக்கு உன் திறப்புகளை அடைக்கக்கூடிய தேவன். அன்னைக்கு பாருங்க, அந்த பெட்டியை சுமக்க வேண்டியவங்க அந்த மாடு சுமந்துட்டு வரட்டும், மாட்டு வண்டி சுமக்கட்டும்னு சொல்லிட்டு இவர்கள் சுமக்காம இருந்தனால தாங்க பிரச்சனை வந்தது. இன்னைக்கு சுமக்க வேண்டிய நீ என்ன பண்ணுது? பிள்ளைங்க பைபிள் எடுத்து படிங்க, என் பொண்ணு பைபிள் எடுத்து படி, என் பேத்தி பைபிள். நீ என்ன பண்ற? பைபிள் எடுத்து படி, நீ தேவனை தேடு. சுமக்க வேண்டிய நீ சுமந்துப்பார், நியாயத்தின்படி நடந்துப்பார். உனக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கார். உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உனக்கு உதவி செய்கிற தேவன். விழுந்திருக்கிற உன்னை தூக்கி நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை ஸ்தாபிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துல காத்திருங்க. கர்த்தர் பெரிய கர்த்தர். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். விழுந்து போன கூடாரத்தோடு இருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு சுமக்க வேண்டியதை சுமந்து அப்பா இந்த உடன்படிக்கை பெட்டியில தேவனுடைய வார்த்தைகள் இருந்து அதை சுமந்து கொண்டு போனால் அற்புதம் நடந்துப்பா. சுமந்து கொண்டு போனார்கள், ஜெயித்தார்கள் ஆண்டவரே. இன்னைக்கு சுமக்க வேண்டியதை ஜனங்க சுமக்காம இந்த வேத வசனங்களை, வேத வார்த்தைகளை தோல்வி தோல்வி தோல்வி, நஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று சொல்லிக் கொண்டு அப்படி சுமக்காதபடிக்கு வேதத்தை சுமந்து ஆசீர்வாதமாய் இருக்க இவளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவளை ஆண்டவரே நீர் சீர்படுத்தும், ஸ்தாபியும் ஆண்டவரே, உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.